ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். எதற்காக போராட வேண்டும் என்ற தலைப்பில் கடந்த முதல் பாகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் போராடுவதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எதற்காக போராட வேண்டும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டால்தான் நாம் இந்த உலகத்திலே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதை குறித்து கோடிட்டு காட்டினேன். குறிப்பாக நாம் எதற்காக போராட வேண்டும் என்கிற காரியத்தில் முதலாவது நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள நாம் போராட வேண்டும் என்பதை குறித்து முதல் பாகத்தில் உங்களுக்கு நான் விளக்கியுள்ளேன். நம்முடைய ஆத்துமாவை பின்னுக்கு இழுக்கவும் ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகச் செய்யவும் பிசாசும் பாவமும் மாம்சத்தின் இச்சைகளும் நம்மோடு கூட போராடுகின்றன. நம்முடைய ஆத்துமா எப்படியாவது ஆண்டவரை விட்டு விலக வேண்டும் என்பதிலே மிகவும் பிசாசு கவனமாக இருக்கிறான். இதை தான் பேதுரு தன் நிருபத்திலே 1 பேதுரு 2:11 பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவிற்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். அதே போல் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளவர்களாக வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிட்டு ஆங்காங்கே பவுலும் பேதுருவும் எழுதுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஸோ நம்முடைய ஆத்துமா மிக முக்கியமானது. நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசையும் பாவத்தையும் மாம்ச இச்சைகளையும் எதிர்த்து போராடினால்தான், நாம் அதை ஜெயித்தால்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தை காத்துக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று. இப்பொழுது அடுத்ததாக இந்த 2ஆம் பாகத்தில் நாம் எதற்காக போராட வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். யூதா தனது நிருபத்தில் இப்படி குறிப்பிடுகிறார், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என் மனதிலே பட்டது என்னவென்றால், பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழுகிற ஒவ்வொருவரும் அந்த விசுவாசத்தை காத்து கொள்வதற்காக போராட வேண்டும் என்பது தான் மிக அவசியம் என்பதை அவர் அங்கு குறிப்பிடுகிறார். ஆகவே பவுலும் தன்னுடைய நிருபத்திலே 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று எழுதுகிறார். நம் ஆத்துமாவிற்கு அடுத்து நாம் காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய விசுவாசமே. அதற்காக நாம் போராட வேண்டுமென மேற்குறிப்பிட்ட வசனங்கள் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆதி திருச்சபை நாட்களை விட இக்கடைசி நாட்களில் விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதின நிருபங்களில் விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடு, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று 1 தீமோத்தேயு 6:12 கூறுவதை காணலாம். இன்று நாமும் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு போராடவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எபிரேயர் 10:35-39 வரை உள்ள பகுதிகளில் நம்முடைய விசுவாசத்தினால் மாத்திரமே ஆத்துமா பின்வாங்காமல் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. பேதுருவும் தன் நிருபத்தில் அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுவது போல அதை காட்டிலும் விலையேற பெற்ற நமது விசுவாசமும் சோதிக்கப்படும். அந்த சோதனையில் நாம் நமது விசுவாசத்தை காத்து கொண்டால் அதனால் நம் ஆத்துமா ரட்சிப்பை அடைவதோடு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது நமக்கு புகழ்ச்சி, கனம், மகிமை உண்டாக காணப்படும் என எழுதுகிறார். 1 பேதுரு 1:7-9 வரை வசனங்கள் இதை தெளிவுபடுத்துகிறது. எனவே தான் பவுல் தன் நிருபங்களில் விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என அறிவுறுத்துகிறார். விசுவாசத்தை விட்டு விலகும்படி நம்மோடு போராடும் காரியங்கள், முதலாவது நம் மனசாட்சி. நம்முடைய மனசாட்சிக்கு எதிராக செயல்படுவது கடைசி காலங்களின் அடையாளம். தேவ பக்தியின் 2 தீமோத்தேயு 3:5 கூறியுள்ளபடி தேவ பக்தியின் வேஷத்தை அநேக தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிப்பது தங்கள் மனசாட்சிக்கு எதிராக அவர்கள் செயல்படுவதை காட்டுகிறது. இதற்கு தேவ பிள்ளைகள் நடுவில் காணப்படும் சீர்கேடுகளுக்கும் ஒழுக்கக்கேடுகளுக்கும் ஆடம்பரங்களுக்கும் காரணம் அடிப்படையாக தேவன் வைத்துள்ள மனசாட்சியை தள்ளிவிடுவதே. இதைதான் பவுல் தீமோத்தேயுவுக்கு, நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன், நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 1:18-19 இதை நாம் காணலாம்.
விசுவாசமும் நல்மனசாட்சியும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது. மனசாட்சிக்கு விரோதமாக நடக்கும்போது விசுவாசத்திலும் வலுவிழந்து போவோம். கர்த்தர் தந்த தீபமாகிய நல்மனசாட்சியை காத்து கொள்ள போராடுவது நமது விசுவாசத்திற்காக போராடுவதாகும். அடுத்து, பண ஆசை நம் விசுவாசத்தை கவிழ்க்க போதுமானது. இதைதான் பவுல், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று 1 தீமோத்தேயு 6:10 அவர் குறிப்பிடுகிறார். இன்று பணம்தான் எங்கும் பிரதானமாயிருக்கிறது. சபைகளுக்குள்ளேயும் பணம் பத்தும் செய்வதை காண முடிகிறது. பணத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் விசுவாசத்திற்கோ ஆவிக்குரிய நிலைக்கோ கொடுக்கப்படுவதில்லை என்பது உண்மை. பணம் இருக்கும் இடத்தில் விசுவாசத்திற்கு வேலையே இல்லாமல் போய்விடுகிறது. இந்நிலை நம் வாழ்வில் இருக்குமானால் விசுவாசத்திற்கு குட்பை சொல்ல வேண்டி வரும். ஆதி அப்போஸ்தல நாட்களில் விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கிரயத்தை, அதாவது பணத்தை அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தனர். விசுவாசத்தினால் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32 35 வரை உள்ள பகுதிகளிலே இதை நாம் காணலாம். பணத்திற்கு முக்கியத்துவம் கொடாமல் விசுவாசத்திற்காக போராடி முன்னேறுவோமானால் நம்முடைய ஆத்துமா ஈடேறும் என்று எபிரேயரிலே பவுல் குறிப்பிடுகிறார். மனுஷகுமாரன் வரும்போது நம்முடைய பணத்தை அல்ல, நம்முடைய விசுவாசத்தையே காண விரும்புகிறார். அதற்காக போராடுவதே சால சிறந்தது. அடுத்து, நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகச் செய்ய நம்மோடு போராடுவது சீர்கேடான வீண் பேச்சுகளும் கொள்கையின் விபரீதங்களுமே. இதனால் பவுலின் நாட்களிலேயே அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவி விலகி போயிருக்கிறார்கள் என 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் 21ஆம் வசனத்திலும் காண்கிறோம். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் வாக்குவாதங்களையும் விட்டு விலக வேண்டும் என தீத்து 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே காண்கிறோம். அப்பொழுதுதான் நம்முடைய பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். எபிரேயரில் உள்ள விசுவாசத்திற்காக போராடினவர்களின் பட்டியலில் நம்மையும் இணைத்து கொள்ள மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்யாமல் பண ஆசையை வேறறுத்து சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகி வாழ போராடுவோமானால் விசுவாசத்திற்கான போராட்டம் இதுவே என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படி நாம் விசுவாசத்திற்காக போராடும் பொழுது நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள முடியும். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அடுத்ததாக நாம் எதற்காக போராட வேண்டும் என்றால், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த போராட வேண்டும். நாம் இந்த உலகத்திலே பல காரியங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள போராடுகிறோம். வேலையை ஆதாயப்படுத்த போராடுகிறோம், படிப்பை ஆதாயப்படுத்த போராடுகிறோம், நம்முடைய சொத்து சுதந்திரங்களை பாதுகாத்து கொள்ள ஆதாயப்படுத்தி கொள்ள போராடுகிறோம். ஆனால் நாம் எதற்காக போராட வேண்டும்? முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பவுல் எழுதுகிறார், பல பரிசுத்தவான்கள் எழுதுகிறார்கள். குறிப்பாக யூதா தனது நிருபத்தில் எழுதும்போது, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்லி தனது நிருபத்திலே அவர் எழுதுகிறார். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் என்று பவுல் கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களிலேயே கூறுவதை நாம் காண்கிறோம். நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம் என்று கூட 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தெசலோனிக்க சபைக்கு அவர் குறிப்பிடுவதை காணலாம். மேற்கோள் காட்டப்பட்ட வசனங்கள் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை கோடிட்டு காட்டுகிறது. அக்கினியில் அகப்பட்டவர்களை வெளியே இழுத்து காப்பாற்றுவது எளிதானதல்ல, அது போராட்டமானது. அதைவிட போராட்டமானது இயேசுவை அறியாதவர்களின் ஆத்துமாக்களை நரகாக்கினை என்று தப்புவிப்பது. ஆனால் பாவத்தில் வாழும் ஆத்துமாக்கள் நரகம் என்னும் அக்கினியும் கந்தகமும் எரியும் கடலில் பங்கடைவதை தடுக்க வேண்டியது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளின் தலையாய கடமை.
மேலே யூதாவில் எழுதப்பட்டது போல நாம் பகுத்தறிவுள்ளவர்களாய், மற்றவர்களின் ஆத்துமாக்கள் மீது இரக்கமுள்ளவர்களாய், நரக அக்கினியின்றி அவர்களை தப்புவிக்க நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை எப்படி ஆகிலும் அவர்களுக்கு அறிவித்து விட முயல வேண்டும். சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை மாத்திரமல்ல, நாம் மற்ற ஆத்துமாக்களை நரக வழியிலிருந்தும் பிசாசின் கரத்திலிருந்தும் மீட்க சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ. 1 கொரிந்தியர் 9:16 எதிர்ப்புகள் வரலாம், நிந்தைகள், அவமானங்கள் நேரிடலாம், கேலி பரிகாசத்திற்கு ஆளாகலாம், ஏன் வாழ்க்கையையும் உயிரையும் கூட பணயமாக வைக்க வேண்டியும் இருக்கும். பவுல் சொல்வது போல எப்படி ஆகிலும் ஒரு சிலரை ஆதாயப்படுத்தும்படி நாம் எல்லாருக்கும் எல்லாமாகியாவது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். சீன உள்நாட்டு மிஷனை ஸ்தாபித்த ஹட்சன் டெய்லர் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவராயினும் சீன மக்களை ஆதாயப்படுத்தும்படி தன் சொந்த தேசத்தை விட்டு சீனாவிற்கு சென்று அவர்களைப் போல உடை அணிந்து அவர்கள் உணவை உண்டு அவர்களோடு வாழ்ந்ததினால் நரக பாதையில் சென்று கொண்டிருந்த அநேகர் நித்திய ஜீவனுக்கு நேராய் வழிநடத்தப்பட்டனர். பலர் இயேசுவை இரட்சகராக அறிந்ததினால் அங்கு சபைகள் நிறுவப்பட்டது. இது மிக எளிதாக நிறைவேறவில்லை. எதிர்ப்புகள், புறக்கணிப்புகள், மொழி புரியாத தெரியாத அவஸ்தைகள், வியாதியின் கோரங்கள், பட்டினிகள், தனிமைகள் என்ற போராட்டங்களை தாண்டித்தான் நிறைவேறியது. இதே போல ஈக்குவாட்டா தீவில் வசிக்கும் நரமாமிச பட்சினிகளாகிய ஆக்காயின மக்களை நரக அக்கினிலிருந்து மீட்பதற்காக தன் நண்பர்களுடன் சென்ற ஜிம் எலியட் தன் இன்னுயிரையை இழந்தார். சமீபத்தில் சென்டினல் தீவுகளுக்கு சென்ற ஜான் ஆலன் சென்டினல் தீவினரின் ஆத்துமாக்களுக்காக கொல்லப்பட்டார். இயேசுவின் சீடர்களும் அதை தொடர்ந்து பல மிஷனரிகளும் உலக நாடுகளில் வாழும் ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காக பல பாடுகள், போராட்டங்கள் வழியாக சுவிசேஷத்தை அறிவித்ததினால் இன்று உலக நாடுகளில் ஆத்துமாக்கள் நரக அக்கினிக்கு தப்புவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அப்படியானால் நாமும் ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காக போராடத்தான் வேண்டும். அருமையானவர்களே, நாம் எதற்காக போராட வேண்டும் என்ற இந்த பகுதியிலே நம்முடைய விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும். மற்ற ஆத்துமாக்களுக்காக, அவர்கள் ரட்சிப்புக்காக நாம் போராட வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். எப்படி போராட வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஜெபத்திலே, அருமையானவர்களே, இந்த காரியங்களை நாம் ஜெபத்திலே போராடி பெற வேண்டும். ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக போராடி ஜெபிக்க வேண்டும். ஜார்ஜ் முல்லர் ரட்சிக்கப்படாத தன் நண்பர்களுக்காக தன் மரண நேரம் வரை போராடி ஜெபித்ததினால் அவருடைய மரணத்திற்கு பின் அனைவரும் ரட்சிக்கப்பட்டனர். தங்கள் பெற்றோர், மனைவியின் ஜெபத்தினால் ரட்சிக்கப்பட்டோர் அநேகர். அது மாத்திரமல்ல, சுவிசேஷ பணி செய்வோருக்காகவும் உங்கள் ஜெபங்களில் போராடி ஜெபியுங்கள். அடுத்து, ஆத்துமாக்கள் இருக்கும் இடம் தேடி போய் சுவிசேஷம் சொல்லுங்கள். சுவிசேஷம் அறிவிக்கும் போது எதிர்ப்புகள் வரலாம், நிறுத்தி விடாதீர்கள். ஒரு முறை சுவிசேஷம் சொல்லிவிட்டு ஓய்ந்து விடாதீர்கள். பின்தொடர் பணி செய்யுங்கள். நம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை தேவன் காணச் செய்வார். எங்கள் பணிக்களங்களிலே இதை கண்டிருக்கிறோம். அடுத்து, ஆத்தும ஆதாய பணிகளை உங்கள் தியாக காணிக்கைகளினாலும் தாங்க ஆரம்பியுங்கள். பண நெருக்கடி இருக்கும்போது மிஷினரி பணிகளை தாங்குவது கடினமாக கூட இருக்கலாம். தீர்மானித்த காணிக்கையை அனுப்ப முடியாமல் திணறலாம். இதுவும் ஒரு போராட்டமே. மிகுந்த உபத்திரவத்திலும் கொடிய தரித்திர நிலையிலும் தேவ பணிக்கு மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்த மக்கதோனியா சபைகளை நினைத்து கொள்ளுங்கள். இப்படி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் பணியில் போராடியாவது உங்கள் பங்கை நிறைவேற்றுங்கள். தேவன் உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு அளிப்பார். எதற்காக நாம் போராட வேண்டுமென அறிந்து கொண்டோம் அல்லவா? போராட எழும்புங்கள். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றவர் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, எதற்காக போராட வேண்டும் என்ற தலைப்பிலே நாங்கள் தியானித்த காரியங்கள் எங்கள் ஆத்துமாக்களுக்கும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அது மிகவும் பிரயோஜனமாக இருந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஆத்துமாவிற்காகவும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காகவும் ஆண்டவரே, எங்களை சுற்றி உள்ள ஆத்துமாக்களுக்காகவும் நாங்கள் போராட வேண்டும் என்பதை குறித்து இந்த செய்தியின் மூலமாய் நாங்கள் அறிந்து கொண்டோம். இனி வரும் நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் உலக காரியங்களுக்காக போராடுவதை விட்டு ஆண்டவரே, உன்னதமான தேவனுடைய வழிகளிலே
ஆண்டவரே, எங்களுக்கென்று நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்திலே நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கவும் விசுவாசத்தை காத்து கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வருகைக்காக இவர்களை நீர் ஆயத்தப்படுத்தும், ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.